பெருமையுள்ள முயல். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு கருப்பு காட்டுப்பூனை வாழ்ந்து வந்தது. அதற்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெருமையுள்ள முயல் இருந்தது. அது மற்றவர்களை கேலி செய்து தனக்கு பிடித்த நண்பர்கள் மான், குதிரையுடன் மட்டும் விளையாடி வந்தது. வணக்கம் முயல் அவர்களே, நானும் உங்களோட விளையாடலாமா? உன்னோட நான் விளையாடுறதா? நான் உன்னோட விளையாடினா உன் மீதுள்ள கருப்புள்ள நிறம் எனக்கு ஒட்டிக்கொள்ளும். போ இங்கிருந்து. பூனை மிகுந்த வருத்தத்துடன் போய்விட்டது. ஆனால் முயல் பூனையை ஏமாற்ற திட்டம் தீட்டியது. ஒரு நாள், பூனை நண்பரே, இங்க வாரும். ஓ, நாம் இப்போது விளையாடலாமா? விளையாடலாம். ஆனா நான் சொல்றதெல்லாம் நீ செய்யணும். கண்டிப்பாக செய்கிறேன். சரி, இப்ப போய் எனக்கு ருசியுள்ள கேரட் கொண்டு வா. பாவம், பூனையும் முயல் சொல்வதை நம்பி காட்டில் ஓடி புதிய கேரட்களை கொண்டு வந்து கொடுத்தது. ரொம்ப நன்றி. இப்ப எனக்கு பச்சை இலைகள் வேண்டுமே. இவ்வாறாக முயல் பூனையிடம் ஒன்று ஒன்றாக கேட்டுக்கொண்டே இருந்தது. கடைசியில், இன்றைக்கு இவ்வளவுதான் பூனை நண்பரே. அப்போ விளையாடலாமா? விளையாட்டா? எனக்கு உணவு தேட சோம்பலா இருந்தது. அதனால தான் உன்னை வேலை செய்ய வச்சேன். நீ கொடுத்த அருமையான உணவிற்கு நன்றி. இப்ப நீ போலாம். பூனைக்கு மிகுந்த வருத்தம். ஆனால் ஒன்றும் சொல்லவில்லை. நாட்கள் கழிந்தன. ஒரு நாள் மாலை பொழுதில் முயல் காட்டில் நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென்று வேட்டைக்காரன் தோண்டி வைத்திருந்த ஐயோ, யாராவது உதவி செய்யுங்களே. சிறிது நேரத்தில் காலடி சத்தம் கேட்டது. மான் நண்பன் எட்டி பார்த்தது. என்ன ஆச்சு? நான் காலார நடந்து கொண்டிருந்தேன். இந்த பள்ளத்தை பார்க்கவே இல்ல. தயவு செய்து எனக்கு உதவி செய். எத்தனை தடவை நீ என்னையும் என் குழந்தையும் கிண்டல் செஞ்சிருப்ப. நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லிக்கொண்டே மான் சென்று விட்டது. சிறிது நேரம் கழித்து மீண்டும் காலடி சப்தம் கேட்டது. குதிரை எட்டி பார்த்தது. கடவுளே, குதிரை அண்ணா, என்னை காப்பாத்துங்களே. இப்பொழுதெல்லாம் என் பார்வை சரியாக இல்லை. என்னால உதவி செய்ய முடியாது, மன்னிச்சுக்கோ. முயல் அழ ஆரம்பித்தது. திடீரென காலடி சப்தம் கேட்டது. ஆனால் முயல் யாரையும் கூப்பிடவில்லை. இந்த முறை எட்டி பார்த்ததோ அந்த கருப்பு பூனை. முயலாரே, என்ன ஆச்சு? நடக்கும்போது விழுந்துட்டேன். கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். பூனை ஒரு பெரிய மரப்பலகையை பள்ளத்தில் போட்டது. முயல் அதன் மீதேறி வெளியே வந்தது. மிகுந்த நன்றி, என் உயிரை காப்பாத்திட்ட. நாம் எல்லோரும் நண்பர்கள் தானே? முயலுக்கு ஒரு நல்ல நண்பன் கிடைத்ததில் சந்தோஷம். அன்றிலிருந்து இருவரும் ஒன்றாக விளையாட ஆரம்பித்தனர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல்.